Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான क्वेश्चन elastic potential energy elastic behavior அப்படினா தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஸ்ப்ரிங்கை வந்து எலாங்கேட் பண்றோம், அதாவது ஸ்ட்ரெச் பண்றோம், இழுக்குறீங்க. அதே மாதிரி வந்து அதே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அதே ஸ்ப்ரிங்கை வந்து கம்ப்ரஸ் பண்ணலாம், சுருக்கலாம் இல்லையா. திருப்பி அந்த கொடுத்த ஃபோர்ஸை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி இந்த ஸ்ப்ரிங் பழைய பொசிஷனுக்கு வரும். அப்ப இனிஷியல் பொசிஷனை வந்து அதை ரீச் பண்ணுது. சோ இந்த நேச்சர், இந்த பிஹேவியர் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எலாஸ்டிக் பிஹேவியர். ஓகேவா? சோ அப்ப அதோட எலாஸ்டிக் பிஹேவியர் நம்ம செக் பண்றதுக்கு என்ன கொடுக்குறோம், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஒர்க் பண்றோம். சோ ஹியர் த ஒர்க் இஸ் டன் பை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இந்த செய்யக்கூடிய இந்த ஒர்க் தான் அந்த ஸ்ப்ரிங்ல ஒரு எனர்ஜியா வந்து ஸ்டோர் ஆகுது. இந்த எனர்ஜிக்கு பேர் தான் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சோ இதுக்கு வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். see statement என்ன எழுதுவீங்க, the potential energy okay possessed by a spring இல்லையா. சோ அந்த எனர்ஜிக்கு பேர் தான் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சோ எப்படி எழுதணும், the potential energy possessed by a spring யாரால நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இல்லையா. சோ by a spring due to a deforming force அப்படின்னு சொல்றோம். ஏன் அந்த deforming force சொல்றோம், அதோட இனிஷியல் பொசிஷன்ல இருந்து அந்த ஸ்ப்ரிங் என்ன பண்றோம், எலாங்கேட் பண்றோம். அப்ப அந்த ஸ்ப்ரிங்கோட லைஃப் குறையுது. அதே மாதிரி வந்து கம்ப்ரஸ் பண்றோம். சதா இத வந்து சிதைவு விசைன்னு சொல்லுவாங்க, deforming force. okay due to a deforming force. அப்ப deforming force கொடுத்து என்ன பண்ணலாம், அந்த ஸ்ப்ரிங் ஸ்ட்ரெச் பண்ணலாம், அதே மாதிரி கம்ப்ரஸ் பண்ணலாம் இல்லையா. so the deforming force which stretches or compresses okay is termed as what, elastic potential energy. That's it. Okay va? So பாருங்க, the potential energy possessed by a spring. ஏன்னா அந்த spring elongate or compress ஆகுறதுனால தான் அந்த எனர்ஜி வந்து அதுல ஸ்டோர் ஆகுது. அதுக்கு ரீசன் நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், there is nothing but deforming force. இது என்ன பண்ணுது, அந்த ஸ்ப்ரிங்கை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுது அல்லது வந்து கம்ப்ரஸ் பண்ணுது. அப்படி பண்றதுனால அந்த ஸ்ப்ரிங்ல வந்து ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி. அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒர்க் எதா மாறும், எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? சரி. சோ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஒரு சிஸ்டம் வேணும். சோ நான் எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம். ஒரு ஸ்ப்ரிங், ஒரு மாஸ். சோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒரு ரிஜிட் சப்போர்ட், ஒரு ரிஜிட் வால் இருக்கு இல்லையா. சோ மூணு கேஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 1 this is 2 and this is 3. so okay this is the horizontal position, இது horizontal, this is also horizontal. so okay சரி, இப்போ என்ன பண்ற பாருங்க, ஸ்ப்ரிங்கோட ஒரு எண்டை இங்க டைட் பண்ணிட்டேன். so this is the spring. so இதுல வந்து ஒரு மாஸ் கனெக்ட் பண்ணிட்டேன், ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டோட மாஸ் தான் m அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, சோ இனிஷியலி the spring mass system is at rest. அப்ப இனிஷியல் பொசிஷன் வந்து ரெஸ்ட் அப்படினா ஈக்குலிபிரியம், சமநிலையில இருக்கு. there is no displacement இல்ல, டிஸ்பிளேஸ்மென்ட் இல்ல. சோ அப்படினா x is equal to 0, displacement rotation x. அப்ப இந்த பொசிஷன் okay at this position x is equal to 0. இப்போ நான் என்ன பண்றேன், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கிறேன், ஒரு டிஃபார்மிங் ஃபோர்ஸ் கொடுத்து இத வந்து என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெச் பண்ணலாம், அதே மாதிரி கம்ப்ரஸ் பண்ணலாம் இல்லையா. இப்ப ஸ்ட்ரெச் அப்படினா இதுக்கு அடுத்த பொசிஷன். ஸ்ட்ரெச் நல்லது எலாங்கேட் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரிங் வந்து எலாங்கேட் ஆகும். அப்ப இதோட பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். this is the mass. அப்ப இங்க நடந்தது என்னது, elongation இல்லையா, elongation. சரி, ஓகே. இப்ப கண்டிப்பா அங்க என்ன இருக்கு, டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கு. நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல கொடுத்தோம்,
I mean towards right. So இதுதான் external force, I mean applied force, FA. Okay, yes. அதே மாதிரி displacement towards right. அப்ப இந்த பாயிண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா x ஓட வேல்யூ 0, ஆனா இங்க இருக்கு நான் மூவ் பண்றேன், அப்ப கண்டிப்பா உங்க டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கு. இதுல இருந்து இது வரைக்கும் டிஸ்பிளேஸ்மென்ட் x. சரி, ஸ்ப்ரிங்க நம்ம இழுக்கும் போது இல்லையா, அது எலாங்கேட் பண்ணும்போது ஸ்ப்ரிங்ல வந்து இன்னொரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும் இல்லையா. அது எப்ப தெரியும்? நம்ம எலாங்கேட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுங்க, அந்த ஸ்ப்ரிங் வந்து வேகமா ரிவர்ஸ்ல வரும். அப்ப நம்ம இழுக்க இழுக்க ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு டைரக்ஷன்ல இழுக்க இழுக்க அந்த ஸ்ப்ரிங்ல இன்னொரு ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஓகே, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, FS. அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய அப்ளைட் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன். ஓகே, நம்ம கொடுத்த ஃபோர்ஸை விட்டுட்டோம் அப்படின்னா, ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகுது? ரிவர்ஸ்ல வருது. உங்களுக்கே தெரியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்ப்ரிங்ல ப்ரொடியூஸ் ஆன அந்த ஃபோர்ஸ், ஐ மீன் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆர் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸோட டைரக்ஷன் அப்ளைட் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. சோ அப்ப this is the direction of spring force FS அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இது ஒரு கேஸ். அப்ப அப்ளைட் ஃபோர்ஸோட டைரக்ஷனும் டிஸ்பிளேஸ்மென்ட்டோட டைரக்ஷனும் சேம் டைரக்ஷன். ஓகே, தென் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ், ஐ மீன் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸோட டைரக்ஷனும் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, சோ அப்ப இதுல இருந்து எழுதுவாங்க, என்ன எழுதுவாங்க அப்படின்னா அக்கார்டிங் டு ஹூக்ஸ் லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹூக்ஸ் லா வந்து ஒரு ஸ்டாண்ட்ல வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங் இருக்கும், இது ஒரு மாஸ். சோ இது வந்து பிளாட் சர்ஃபேஸ், இத கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. சோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா. சோ நமக்கு இது வந்து லேட்டரா தான் நம்ம அதை படிப்போம், ஹூக்ஸ் லா. ஓகே, சோ அப்ப அக்கார்டிங் டு ஹூக்ஸ் லா என்ன சொல்றேன் அப்படின்னா applied force FA is directly proportional to the displacement x. இல்லையா, எந்த அளவுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்றோமோ அந்த அளவுக்கு இந்த சிஸ்டம் டிஸ்பிளேஸ்ட் ஆகும். அப்ப ரெண்டுமே directly proportional. force increases, displacement increases. அதான் proportionality. இதை ஈக்குவல் மாத்தும் போது FA is equal to one constant, that is k into x. இந்த kங்கற கான்ஸ்டன்ட் பேரு தான் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எஸ். இது வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்க்கு எப்படி எழுதுவோம்? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வச்சு எழுதணும்னா FS is எப்படி எழுதலாம்? directly proportional to okay minus x ன்னு போடணும். ஏன்? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆர் இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸோட டைரக்ஷனும் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் the direction of displacement is opposite to the direction of spring force. இதை ஈக்குவல் மாத்தும் போது ஒரு கான்ஸ்டன்ட் is equal to minus kx. ஓகேவா? மொத்தத்திலே பாருங்க இது ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கு, என்ன டைரக்ஷன் தான் வேற. அப்ப ரெண்டோட மேக்னிட்யூடும் சேம். ஓகேவா? அப்ப we can write FA is equal to FS. மேக்னிட்யூட பொறுத்த வரைக்கும், டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் வெக்டார் போட்டா மைனஸ், ஆப்போசிட் டைரக்ஷன். கிளியர்? மேக்னிட்யூட் சேம். சரி, இன்னொரு கேஸ் பாருங்க. இதே ஸ்ப்ரிங் நான் என்ன பண்றேன்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து கம்ப்ரஸ் பண்றேன். இத கம்ப்ரஸ் பண்ண எப்படி வரும்? 1 2 3 4 5 டர்ன்ஸா கம்ப்ரஸ் பண்ணேன்னா 1 2 3 4 5. சோ இதுதான் அதோட மாஸ். கம்ப்ரஸ் பண்றேன். அப்ப கம்ப்ரஸ் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட டைரக்ஷன் இப்படி, FA அப்ளைட் ஃபோர்ஸ். ஓகே, அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் இங்க, this is the displacement x. ஓகே, ஆனா அதே நேரத்துல ஸ்ப்ரிங் நான் வந்து கம்ப்ரஸ் பண்ணும்போது, கம்ப்ரஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணேன்னா ஸ்ப்ரிங் ரிட்டர்ன் போயிடும். அப்ப அந்த ஸ்ப்ரிங்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆர் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸோட டைரக்ஷன் நான் கொடுக்கிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. so this is the direction of spring force FS. clear? அப்ப எப்பவுமே அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸோட டைரக்ஷனும் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் ஆப்போசிட். ஓகே, சோ அது வந்து பாத்துக்கோங்க. சோ இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், according to Hooke's law for the applied force we can write FA is equal to kx. ஓகே, இங்க பிளஸ் இருக்கு இல்லையா, வேணா பிளஸ் போட்டுக்கலாம். equal to plus kx. பிளஸ்ங்கிறது எதை குறிக்கும்? டிஸ்பிளேஸ்மென்ட்டும் applied external forceம் சேம் டைரக்ஷன். பட் இன் கேஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும், ஐ மீன் அந்த ஸ்ப்ரிங்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் FS is equal to minus kx. நெகட்டிவ்ஸ் எதை குறிக்குது? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேவா? எஸ்.
So இப்ப நம்ம derivation பார்த்துட்டு போயிடலாம். Therefore, okay, என்னது the elastic potential energy, elastic potential energy எதுல ஸ்டோர் ஆகுது? ஸ்ப்ரிங்ல தானே. energy stored in the spring யாரால? due to a deforming force, I mean applied force, deforming force, it stretched. Okay, deforming force stretched or compressed edona edukalam. Okay, due to a deforming force, here we can write energy is nothing but work. Work ku general expression enna? Work is equal to force into displacement. Okay, என்ன எழுதலாம்? The elastic potential energy stored in the spring. எப்ப எனர்ஜி ஸ்டோர் ஆகும்? ஒரு external force apply பண்ணும்போது. அப்ப கண்டிப்பா என்ன ஆகும்? Displaced ஆகும் இல்லையா? In the spring due to a deforming force by a displacement x ன்னு கொடுத்துக்கலாமா? By a displacement, smallest displacement கொடுத்துப்போம். Displacement dx is, okay, formula என்னது? dw is equal to f into dr. இங்க displacement வந்து x. இதை இன்டகிரேட் பண்ணாதான் நமக்கு, இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும்? நமக்கு w கிடைக்கும். w is equal to, அப்ப நான் எழுத போறேன், work done is nothing but energy. ரெண்டுமே சேம் நோட்டேஷன் தான், நான் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் work done என்கிற நோட்டேஷன் போட்டுக்கிறேன். w is equal to integral f vector dot dr vector போடணும். பட் இங்க டிஸ்பிளேஸ்மென்ட் x ங்கிறதுனால dx, dx vector. ஏன் டாட் போட்டேன்? டாட்டுக்கு வந்து ரீசன் இருக்கு. force and displacement ரெண்டுமே வெக்டார். பட் டாட் ப்ராடக்ட் ஆஃப் two vector quantity is equal to a scalar quantity. ஏன் ஸ்கேலார்? ஒர்க்கும் எனர்ஜியும் எப்பவுமே ஸ்கேலார். அதுக்கு மேக்னிட்யூட் மட்டும் தான், வந்து டைரக்ஷன் கிடையாது. அதனால தான் டாட். ஓகே, பட் நமக்கு தெரியும் செய்யக்கூடிய வர்க் தான் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. சோ அப்ப வர்க் பிளேஸ்ல எனர்ஜி u is equal to integral f vector dot dx vector. லிமிட்ஸ் பண்ணனும் இல்லையா? ஸ்டார்டிங்ல வந்து பொசிஷன் 0, இங்க வேரியபிள் x தானமா, 0 to x. ஸ்டார்டிங்ல 0, அப்புறம் டிஸ்பிளேஸ்மென்ட் x. ஓகே, சோ அப்ப தெரிஞ்சுக்கலாம். u is equal to here என்ன ஃபோர்ஸ்? applied force. நம்ம கொடுக்கிற ஃபோர்ஸ்னால தானப்பா? எஸ். சோ அப்ப இன்டகிரல் 0 to x f a vector dot ds vector என்ன ஃபார்முலா? 0 to x a vector dot b vector ஃபார்முலா ab cos theta. அதே மாதிரி இங்க f a dx cos theta. இங்க தெரியும் c applied forceம் displacementம் same direction. அப்ப theta is equal to 0 degree, theta equal 0, cos 0 value 1. ஓகே, அப்ப இந்த ஃபார்முலா என்ன வரும்? u is equal to integral 0 to x f a dx. ஏன்னா இதோட வேல்யூ 1. From this we can write integral 0 to x f a. f a தான் இருக்கு. f a is equal to என்னது? plus kx. okay, kx dx. okay, so k constant வெளிய எடுத்துட்டேனா u is equal to k into integral 0 to x x dx. x னா பவர்ல 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. என்ன ஃபார்முலா? integral x power n dx equal to x power n plus 1 divided by n plus 1. so அதே மாதிரி இங்க சொல்லலாம் u is equal to ஸ்பேஸ் இருக்கு, u is equal to k into x power 1 dx. n பிளேஸ்ல 1 இருக்கு, அப்ப எப்படி வரும்? x power 1 plus 1 divided by 1 plus 1. அதே ஃபார்முலா. இன்டகிரேஷனுக்கு அப்புறம் லிமிட்ஸோட சைடு வந்து சேஞ்ச் ஆயிரும். 0 to x, okay, which is equal to k into x square by 2. Limits 0 to x. So next step 2 வெளிய எடுத்துட்டேனா 1 by 2 k உள்ள என்ன இருக்கு? x square limits 0 to x. Substitute பண்ணுவோம். Next step u is equal to 1 by 2k, 1 by 2k limits எப்படி? upper limit minus lower limit. அப்ப x square க்கு x போட்டா
x square minus 0. ஓகேவா? so இது உள்ள கொண்டு போயிட்டேனா u is equal to 1 by 2 kx square. இது 0. so இதுதான் அந்த ஸ்ப்ரிங்ல வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கிறதுனால ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி இல்லையா, எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, சோ இது எப்ப கண்டிஷன் இருக்கு, மீன் பொசிஷன் ஐ மீன் இனிஷியல் பொசிஷன் 0வா இருக்கும்போது இல்லையா எழுதலாம். சப்போஸ் இந்த இனிஷியல் பொசிஷன் 0ன்னு நம்ம எடுத்துக்கல இல்லையா, if the initial position is not 0 அப்படினா இனிஷியல் பொசிஷன் என்ன எடுத்துக்கலாம், xi ன்னு எடுத்துக்கலாமா? ஓகே, 0 we can write initial position xi ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா, இனிஷியல் டிஸ்பிளேஸ்மென்ட். ஃபைனல் பொசிஷனை எப்படி எடுத்துக்கலாம், xf ன்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த ஈக்குவேஷன் மாத்திக்கலாம், எப்படி இங்க அப்படியே மாத்திக்கலாம். u is equal to 1 by 2k இங்க என்ன இருக்கு x ஸ்கொயர், இனிஷியல் பொசிஷனை 0 ன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா xi xi to xf அப்படின்னு லிமிட்ஸ் மாறிடும். ஓகேவா, சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. u is equal to 1 by 2 into k, சப்ஸ்டிட்யூட் பண்ணா x f square minus x I square. That's it. இதுதான் ஒரு ஸ்ப்ரிங்ல வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து வர்க் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங்ல ஸ்டோர் ஆகக்கூடிய எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஈக்குவேஷன். ஓகே, சோ இது முக்கியமான ஒரு 5 மார்க் क्वेश्चन. நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இத ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you.